தினம் ஒரு தியானம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 9. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து தேவனுக்கு செலுத்துவாயாக என்பது கட்டளை. தேசத்தின் முதற் பலன், விருட்சங்களின் முதற் கனிகள், குமாரரில் முதற் பேர், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் கர்த்தருக்கே. சகலவித முதற் கனிகளிலெல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாயிருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் என உரைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. உன் வாழ்வும் உன்னுடையவைகளும் என்றும் கர்த்தருக்கே. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென்.